முதல்ல நன்றி சொன்னேன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார், நன்றி சார். என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார், என்னால் இல்லை. அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார். அதுக்காக இந்த படம் ஓடணும் சார். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு. அடுத்து வினேஷ் சார், டைரக்டர். அவர் சொன்னார் கரெக்ட், உண்மை. 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை சார். வாங்க சார். பேசுகிறீங்களா சார்? வணக்கம் சார். தானு சார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ. அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணார். அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணோம் நாங்கள். அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம். 1000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்க அப்படின்னு. ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு 5-6 வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது. அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஏன்னா நான் பழசை மறக்க மாட்டேன். நமக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்துருங்க, நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் தான் லைன் சொன்னார். அவரோட பிரச்சனையும் சொன்னார். ஓகே படம் பண்ணலாம் சார், நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ண படம் தான் இந்த படம். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடம் உங்களுக்கும், அப்புறம் அறிவு பாலா, சாந்தி அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. மது அம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாகலைங்க இன்னும். எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க, டைரக்ட் பண்ண போகிறாரு. சொல்லிட்டேன் சார், சாரி சார் உங்களுக்கு தெரியாமல். ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு, சூப்பர் கதை சொல்லியிருக்காரு. அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம். தனஞ்சயன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சயன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி சார், நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்? என் சம்பளம் தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார். அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் ஒன்றாலும் அனுப்புங்க, நல்ல கதை கிட்ட அனுப்புங்க. சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்போ நம்ம வந்து நேற்று முந்தினாலும் வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. என் அசிஸ்டண்ட்டு என்கிட்ட ஒரு 3-4 வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம் தான், போய் பண்ணுறா போட அப்படின்னா. ஆனால் அதில் 2 நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்குண்ணா அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளோ பேர் போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பாக எழுதுங்க. இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லட்டோமா? எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுத்துறேன். ஏன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்கான்னு என்ன கொடுங்க, கண்டிப்பாக கொடுங்க. இப்படி பேசாதீங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 50-60 கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசலை, எமோஷன் ஆகலை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். பேசுகிறவங்க பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். நான் எதுவும் பேசலைங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு 6:30க்கு ஃப்ளைட்டு. நான் பெங்களூர் போனோம். அதனால தான் நான் 4:30 மணிக்கு போனேன்னு தான் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. ஒரு ப்ரொடியூசராக நான் முதல் முறையாக ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே தமிழ் கொஞ்சம் தெரியும், மலையாளி தான். எதுவும் தெரியாமல் டைரக்டர் மேலே இருக்க நடப்பை வச்சு, யோகி பாபு அண்ணன் மேலே இருக்க பாசத்தை வச்சு, அதுக்கும் மேலே
சினிமாலே இருக்க நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுத்துருக்கு. நீங்களெல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மிகப்பெரிய நன்றி நான் தெரிய வைக்கிறேன் யோகி பாபு அண்ணனுக்கு, பின்ன கலிப்புலி சாருக்கு, பின்ன பிவிஆர்கிட்ட எல்லாரும் എൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്ത കാസ്റ്റ് ആൻഡ് ക്രൂ എല്ലാവർക്കും നന്ദി சொல்லுது. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நமஸ்காரம். எனக்கும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் இப்போ கற்றுக்கிறேன். பட் ஐம் வெரி ஹாப்பி. டெக்னிக்கலி தமிழில் இது என்னோட தேர்ட் ஃபிலிம், பட் ஆனால் ஐ ஸ்டில் ஃபீல் வெரி நியூ ஆக்சுவலி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு மை டைரக்டர் வினீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். And also producer sir, Zaki sir, thank you so much. But most importantly, I would like to thank Madhu sir because sir is the one who actually somehow my pictures went to Vinny sir and I got, I'm here today, it just happened. Thank you so much for all your support. We worked really hard for this film and we're looking forward, and as usual we request your support. And we know it will always be there. So I would like to talk more after the film's release. So that's it. Thank you so much. ப்ளஸ் 2/8 இருக்கவருக்கு மெலோடி சாங்கு, ப்ளஸ் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும்னாக்கா 2013 தீ பிடிக்கும் பச்சை மரங்கள் அவார்டு ஃபிலிம் எடுத்திருக்காரு, மிகப்பெரிய அவார்டு ஃபிலிம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள், அதுபோல் தமிழில் நல்லபடியாக திரைக்கதை அமைச்சிருக்காப்புல, அன்னைக்கு இசையமைச்சிருக்காப்புல. படம் பார்க்கக்கூடிய லெவலில் இருக்குது, சிறப்பாக வரும். இந்த படம் மேலும் வெற்றி பெற வேண்டும். ஜாகிர் வந்து க்ளோஸ் நண்பர் ப்ரொடியூசரு, பல்வேறு சிக்கலெல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் திரையுலகம் நிச்சயம் ஒரு கை கொடுக்கும், தமிழ் ரசிகர்கள் கை கொடுப்பார்கள். இவருடைய இந்த படம் எந்த சென்டர் போட்டாலும் நம்ம ஒரு தேட்டருக்கு ஒரு 50 பேர் அனுப்பிச்சி விட்டு என் சார்பாக படத்தை பார்க்க வச்சு வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். So I would like to thank first Madhu Bhatt sir because I am his associate and it's because of him I am here now. And thank you Vinesh, and thank you our producer. He is a very wonderful person and he has acted in this film and he has done very well actually. It's a comedy type of character and his first debut film. So and Shanti Rao, everybody was very friendly and the crew was very nice actually. I remember we have a lot of memories. And then Moore is not here, Balaji is here. Yeah, they have done they are in the lead roles actually. So I have seen a preview, so I think you will all love the film. Thank you. ஆக்சுவலி ஜோரா கைத்தட்டு வந்து வினீஷ் டைரக்டர் வந்து 2013 தீக்குளிக்கும் பச்சை மரம் அப்போதுலேருந்து நான் பழக்கம். ஆக்சுவலி அந்த படத்துக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் தான் எடிட்டரு. ஸோ அப்புறம் 10 வருஷம் கழிச்சு இப்போது இந்த படத்துக்கு வந்து என்ன எடிட்டரை புக் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ வினீஷ். அப்புறம் 2014 டைமில் வந்து 4 புலிப்ஸ் நல்லா இருந்த ஊர்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது யோகி பாபு சார் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணிகிட்டு இருந்தார், அந்த படத்தில் முக்கியமான ரோல். ஸோ அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ அந்த டைமில் தென்காசி டைம் இல்லை ஷூட்டிங் இருக்கும்போது நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அவர் மறந்துட்டுருப்பார். பட் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நானும் அவரும் ஒர்க் பண்ணோம், மீட் பண்ண முடியல. ஜுங்கா அப்புறம் ராஜவம்சம் மாதிரி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 2022 டைமில் இந்த கொரோனாலாம் முடிஞ்ச டைமில் ஒரு 6-7 படம் வந்து எங்கிட்ட நிறைய பேர் கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது அந்த 6-7 படத்துக்கும் ஹீரோ வந்து யோகி பாபு தான். யார் கேட்டாலும் இங்கே யூரியோ வந்து யோகி பாபு தான் ஹீரோ எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே ஷாக், எத்தனை படத்தில் அவர் நடிப்பார், எத்தனை படத்தில் வந்து அவர் டேட்ஸ் கொடுப்பாருன்னா எல்லா படத்துக்கும் வந்து சார் நான் யோகி பாபு கதை சொல்லிட்டேன், யோகி பாபு கதை சொல்ல போகிறேன், யோகி பாபு வந்து கதை கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தான் வந்து வரும். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒரு இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக, அவர் காமெடினாக இருந்து ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொமோட் ஆகி நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதனால் நிறைய படங்கள் வருது. ஸோ நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கிடைக்குது. ஸோ சினிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவர் பண்ணுற ஒரு ஏன்னா இவரும் அப்ரோச்சபிள் ஹீரோவாக இருக்கார். ஸோ ஒன் ஆஃப் தி எல்லாருக்கும் போய் கதை சொல்லி கேட்டு அதில் நல்ல பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸை ட்ரை பண்ணும்போது சினிமாவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸும் நல்லா வருது. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணாங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் சினிமாவும் நல்லாயிருக்கும், நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தில் எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்க ஃபிலிம். ஏன்னா முக்கியமாக மது பட் சார் சினிமாட்டோகிராஃபி. ஸோ மது பட் சார் வந்து கிட்டத்தட்ட 3 நேஷ்னல் அவார்ட்ஸ், நந்தி அவார்ட்ஸ், பெரிய லெஜெண்டரி கேமராமேனோட ஒர்க் பண்ணுற ஒரு சந்தோஷம் வந்து
ஒரு அந்த பேனர்லேயே என் பேர் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ மது சார். அண்ட் ஓவரால் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. வந்து வினிஷ் சாரோட ஃபஸ்ட்டு படம் தீ குளிக்கும் பச்சை மரம், அந்த படத்துக்கு நான் தான் ஃபைட் மாஸ்டராக பண்ணேன். பயங்கர ராவான ஒரு படம். அந்த மாதிரி ஒரு இன்னி வரைக்கும் நான் எடுத்தது இருக்கானு தெரியல. அதுக்கப்புறம் பகாசுரனில் பண்ணியிருக்கேன் செல்வரகம் சாருக்கு. அதுக்கப்புறம் சாமானியனுக்கு அப்புறம் ஜோரா கைத்தட்டுங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, யோகி பாபா அண்ணன் வந்து ஹீரோ. எனக்கு அது ரொம்ப காமெடியாக அவர் பார்த்துட்டு இருக்கலாம் எல்லாம். இதில் ஆக்ஷனில் எவ்வளோ அடி வாங்கினாருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரிஜினலாக வசந்தி அக்கா வந்து மாணவரையே அடிச்சிருக்காங்க. நான் ராவான ஒரு ஃபைட் மாஸ்டராக இருக்கிறோன்றது அது இல்லை. ஆனால் டைரக்டர் அப்படி தான் கேட்பார். அதை வந்து ஒளிப்பதிவாளர் மதும்பட் சார் வந்து தீக்குளிக்கும் பச்சை மரத்தில் ஒரு மணிமாறனை வச்சு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபைட் எடுத்திருப்பேன். அதோட லைட்டிங்கை பார்த்து இன்னைய வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்றது தான் உண்மை சார். உங்களோட லைட்டிங்ஸை நான் வந்து ரொம்ப நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேமராமேன் மதும்பட் சார் பெரிய ஜாம்பவனுக்கு கூட ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்ட்டு. யோகி நீங்கள் கஷ்டப்படுறது சத்தியமாக சொல்கிறேன். டேரக்டர் தான் எல்லாமே. என்னோட இயக்குனர் வந்து வேறு லெவலு. வேறு என்னென்னு சொல்லணுன்னா நான் ரால அப்படி அந்த ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவேன். பாலா சார் எப்படியோ அதுக்கு ஈக்குவல் தான் வினிஷ் சார். அதுக்கேற்ற மாதிரி தான் கேமராமேன் சாரும் மதும்பட் சாரும். இதில் ஒர்க் பண்ண அனைத்து எல்லா படத்துக்கும் நான் எதுவும் சொல்கிறது ஒன்றும் புரியல எனக்கு. எல்லா வெற்றி படங்களிலும் இந்த படமும் வெற்றி அடையணும்னு எல்லாமலை இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜ்லாம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயம். ஆனாலும் இந்த ஃபஸ்ட் ஜோரா கைத்தட்டு இந்த படத்துக்கு கூப்பிட்ட வினிஷ் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதோட யோகி பாபு சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்லிக்கணும்னு தெரியல. ஃபைட் பண்ணும்போது கூட சரி நான் ரியலாகவே அடிச்சிட்டேன். ஆனால் கூட அவர் பெருசாக அக்காக்கா பரவாயில்லக்கா அடிங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். ப்ளஸ் மற்றவங்களா இருந்தால் கால் எடுத்து வைக்கணும், மற்றவங்களா இருந்தால் இல்லை வேறு யாருன்னா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆனால் யோகி பாபு சார் எப்படி சொன்னதெல்லாம் செம்ம ஸ்வீட்டு. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒர்க்கு பண்ணுங்கக்கான்னாங்க. இந்தளவு ஃப்ரீடமாக ஃபைட் பண்ணும் போதும் சொல்லவும் மாட்டாங்க. அதே மாதிரி டைலாக் சொல்லும் போதும் நல்லா என்கரேஜாக சொன்னார். ப்ளஸ் யோகி பாபு சாருக்கு நான் இன்னொன்று சொல்லணும்னா, நாங்கள் டான்ஸ் டீமாக போனால் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டான்சஸாக இருக்கட்டும், நல்லா ஹெல்பிங் நேச்சர் எதுனா வேணுமென்னா தான் கொடுக்கறது. அது மாதிரி படங்கள் வாய்ப்பு கொடுக்கறது அதிலெல்லாம் சொல்லவே முடியாது. செம்ம யோகி பாபு சார். ஓகே. சத்தியமா அதெல்லாம் கிடையாது. இது நானே தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இல்லை யோகி பாபு சார் பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவு ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தியாகவே இருக்குது உண்மையிலேயே. அப்புறம் வந்து டைரக்டர் வினிஷ் சார் எனக்கு இந்த ஜோரா கைத்தட்டு படத்தை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தை பார்த்துட்டு எனக்கு ட்ரைலர் நான் பார்த்தேன். பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதையும் நீங்கள் பிடிச்சு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணும். அதுக்கு தான் நன்றி. இதுக்கு மேலே எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, வைக்கணும். வந்திருக்கிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினிஷ் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார். அன்றைக்கி பயங்கரமான ஃப்ளட்டு நைட்டு. ஸ்ரீதர் எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு கிளம்பணுன்னு ஒரு மிகப்பெரிய அது இந்த படத்தில் வந்து அது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. அந்த கேரக்டரு ரொம்ப கோவம் வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரு, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர். எப்படி தீக்குளிக்கும் பச்சை மரத்தில் வந்து ஒரு வில்லன் மேலே ஒரு பெரிய ஹோப் இருக்குமோ, அந்த ஹோப்பு இந்த படத்தில் என் மேலே வச்சுருக்காரு சார். கண்டிப்பாக நீங்கள் என் மேலே வச்சுருந்த இதுக்கு நான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். வினிஷ் சார் ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் யோகி பாபா நான் கிட்ட ஒரு சாரி கேட்கணும், அவங்க முன்னில கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க, அவர் மண்டையில் பாட்டில் அடிக்கிறது அடிக்க சொல்லிட்டாரு. அடிச்சுட்டு நல்லாவே அடிபட்டுருச்சு. நான் ஷார்ட் முடிச்சுட்டு போய் அண்ணா சாரின்றேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஷார்ட் நல்லா வந்திருக்கா, இல்லைன்னா 1 மோர் போகலான்டாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அவளுக்கு பெயினோட தான் இருந்தார். ஸோ ரியலி சாரி யோகி பாபண்ணா. இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன். அதாவது அவர் இருக்கிற இந்த ஆர்டிஸ்டுக்கான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் அடிபடிச்சுன்னா சரி ஓகே ஒரு ½ அன் அவர் இடத்த என்ன தெரியுமா கேட்டார். வினிஷ் சாரையும் கூப்பிட்டாரு, என்னையும் கூப்பிட்டாரு. ஆனால் அடிபட்டுருச்சானா. ஆனால் வினிஷ் சார் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாரு. டேய் வினிஷ் சாருக்கு கேளு, இல்லைன்னா 1 மோர் போகலாம், இன்னொரு பாட்டில் எடுத்து அடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அது வந்து மிக சிறந்த ஒரு கலைஞனால மட்டும்தான் வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஒரு ஏன்னா அது பாட்டில்ன்றது வந்து நமக்கு
நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி கொஞ்சம் மிஸ் ஆக வேண்டியது கரெக்டாக போய் அண்ணன் மண்டையில் அடிச்சிருச்சு. அது இப்போ வரைக்கும் எனக்கு வருத்தமாக இருக்குது. ரியலி சாரி யோகிபாபுண்ணா. அதுக்கப்புறம் தனஞ்சன் சார் இப்போ வரைக்கும் வினிஷ் சாருக்கு ஃபுல் சப்போர்ட்டில் பேக்ராப்பில் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு சார். வந்ததுக்கு மிக்க நன்றி சார். இதை கடந்து நான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மதம்பட் சார், அவரை வந்து அவரு கூட நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து இந்த ஜென்மத்துக்கான பாக்கியமாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நைட் அந்த கல்லரை பார்த்துருப்பீங்க. அந்த நைட்டு வந்து நைட் ஷூட் ஆக்சுவலி 7 o'clock மேலே ஆரம்பித்தோம். மது சார் வந்து ஆக்சுவலி இதிலேருந்து ஸ்டேஜ்லேருந்து ஒரு 400 feet மேலே இருக்கும் அந்த ஹில்ஸு. கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு மதியம் 3:30 மணிக்கு போய் லைட் பண்ண ஆரம்பித்தாருங்க. கிட்டத்தட்ட நைட்டு 8-9 மணி வரைக்கும் லைட் பண்ணிட்டு தான் எல்லாருமே கூப்பிட்டாரு. அன்னைக்கு விடிய காலையில் நைட்டு சாப்பாடு 3 மணிக்கு சாப்பிட்டாரு அவர். அந்தளவுக்கு இந்த வயசில் அவர் சாரோட டெடிக்கேஷன்ன்றது வந்து நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம். இந்த வயசில் அவர் வந்து பண்ணுறது உண்மையிலே எனக்கு அப்படியே ஒரு யங்ஸ்டர் மாதிரி இருக்காரு. இப்போவும் அவ்வளோ கெத்தா அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி லைட்டிங் அவ்வளோ மிரட்டி இருக்காரு மதம்பட் சார். இந்த ஜென்மத்தில் உங்கள் கூட நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணது எங்களுடைய பாக்கியம் சார், எலி சார் பாக்கியம் சார். அதுக்கப்புறம் ஜாகிர் சார் நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய நல்ல எவ்வளோ இடைஞ்சல் இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு கூலாக இருப்பாங்க. இவரும் இந்த வினிஷ் சார் இருக்க மாதிரி பயங்கர சேட்டை பிடிச்சாளுங்க. நான் ஏன்னா நான் சொல்லுவேன் சட்டா டைம் ஆகுது, அவர் சொல்லுவார் வினிஷ் சார் கூலாக இருங்க சார் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கூலாக இருப்பாங்க. 2 பேருமே எந்த டென்ஷனும் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவுட்டோரு நிறைய செட்டும் இருக்குது. இந்த அளவுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்களுக்கு பதட்டமாக இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் அவங்க 2 பேரும் கூலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டைரக்டரும் ஜாபிர் சாரும். அதே மாதிரி கோபடி சார் சரவணண்ணா அவர் இங்கே வரல, அவர் மலேசியாவில் இருக்கார். அண்ணாவுக்கு என்னோட தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், பலமான விஷயம், இந்த கூட்டணியில் வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது SN அருணகிரி சார், மியூசிக் டைரக்டர். ஸோ ஆக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரியில். கண்டிப்பாக சார் நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் எதிர்பார்க்குறேன், நீங்களும் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பேச வராதுன்னு சொன்னார்ல ஒருத்தர், ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் சார், மெய்யழகன் படத்தோட ஆர்ட் டைரக்டர். அவர் ஒர்க்கில் வந்து மெய்யழகன் படம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு. ஆனால் ஒர்க்கில் சின்சியராக இருப்பார், அவர் பேச தான் வராது. சார் உங்கள் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 16 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் மண்டேலா டைப்பில் யோகிபாபு சார் பார்த்துக்கணும். அந்த மாதிரி வேற ஒரு செக்ஷனில் இந்த படத்தில் யோகிபாபு நான் பார்க்கலாம். அது கண்டிப்பாக வந்து வினிஷ் சார் வந்து உங்களை எல்லாரும் என்டர்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு. 16 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு கால் டேட் வந்தது எனக்கு 2022 அப்போ ஒரு கால் டேட் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2023. ஸோ 2024 ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. இட்ஸ் 3 years கம்ப்ளீட்லி 3 years ஆஃப் ஹார்ட் ஒர்க். இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாருமே தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை அனைவருக்கும், மீடியா அனைவருக்கும் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பேசணுன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்கிரிப்ட் இல்லாமல் கொஞ்சம் உதறது, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட் வந்திருக்கவங்க அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இந்த படத்து மூலியமாக தான் எனக்கு வேட்டைன்ற வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா நாளைக்கு ஷூட் வச்சுட்டு இன்றைக்கி நைட் வந்து நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு வினிஷ் சார்ட்ட போய் நிற்கும்போது இல்லவே முடியாதுன்னு சொல்லாமல் என்னை சீக்கிரம் முடிச்சு அனுப்பிச்சினது வினிஷ் சார் தான். அதுக்கு முன்னாடி மது அம்பட் சார் தான் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அன்றைக்கி வந்து சும்மா போய் பார்க்க போனவொடனே இவன் நல்லா இருக்கானே, இவனே நடிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னது வினிஷ் சார். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து ஜேர்னி ஆரம்பித்தது. இந்த மேடையை நான் யூஸ் பண்ணி நான் மது அம்பட் சாருக்கு அவருடைய சினிமா வாழ்க்கையின் 50வது வருஷ வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதோட ப்ரொடியூசர் சார், நான் இது வரைக்கும் இன்னைக்கு தான் அவரை நான் ப்ரொடியூசராக பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ நாளாக கோ ஆர்டிஸ்டராகவே பார்த்துட்டு அதுவும் ஜாலியாக ஒரு ஆஃப் டவுசர் போட்டு ஒரு கட் பண்ணின்னு போட்டா எங்களுக்கெல்லாம் கேரளாவில் குளிரும் போது இந்த மனுஷன் நல்லா கோவா டூர் வந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி தான் ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது வந்து யோகி பாபண்ணன். நான் எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க அண்ணனை பற்றி, நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இருந்தாலும் சொல்லணுன்னா, நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வேலை பார்த்தாலும் எல்லாருமே நமக்காக யோசிப்பாங்களான்னு தெரியாது. அது ஒரு சிலர் மட்டும்தான். அந்த இடத்துல நான் பார்க்கும்போது நான் யோகி பாபன் நான் எப்பயுமே பார்ப்பேன். ஏன்னா வந்து ஒரு டைலாக் சொல்லும்போது ஆப்போசிட் என்ன டைலாக் சொல்லலாம், என்ன கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க என்ன பண்ணலான்றது ஆஸ் ஆர்டிஸ்டாக யோசிப்போம். பட் ஆனால் வந்து அண்ணன் மட்டும் என்னன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன நமக்கு என்ன பேசணும், என்ன பேசினா நல்லாயிருக்கும், தம்பி நீ இதை பேசுகிறா, நீ இது பேசுகிறா, நான் இது சொல்கிறேன், நல்லா இருக்கும்டா அப்படின்னு வந்து ஒரு வாட்டியும் நம்மளை வந்து கோஆர்டினேட் பண்ண கைட் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுறது இதோட 4வது படம். ஸோ 4வது படம் மாதிரி இல்லை, ஒரு படமும் எனக்கு புதுசாக தான் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது ஹீரோயின் மேம் வந்து கூட ஒரு 2-3 சீன் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக லாஸ்ட்டில் வந்து நான் டேரக்டர் சாரோட முடிச்சுக்கிறேன்.
நான் இதோட ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களாம் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். I was really happy when Vinish came up with this project. Yogi Babu was wonderfully helpful. He was so cooperative. Shanti, I know for so many years, we all enjoyed the work. Thank you all. Saki was a wonderful producer. No interference, nothing. I hope you all enjoy the movie. 16th we are releasing it. Hope it will, you all will. It's a different kind of movie. Hope you will like it. All the best, Vinish, Zakir, Yogi Babu, all the best. Thank you. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. எல்லாருமே தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜோரா கையை தட்டுங்க படத்துக்கு நிறைய ஜோரா கை தட்டணும். ஆனால் அந்த தட்டத்துக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடுறாங்க ஸ்பீச் எல்லாருமே. முதல்ல ஜாகிர் அலி, வெல்கம் டு தமிழ் சினிமா, அண்ட் வினிஷ், வெல்கம் டு தமிழ் சினிமா. And more than that, I'm very, very proud and happy to share the stage with Madhu Ambat sir, India's legendary cinematographer. And he deserves a round of applause. And you know, his contribution to Indian cinema is very big. Malayalam cinema la avlo periya contribution. தமிழ்லையும் வந்து பல அற்புதமான படங்களை கொடுத்த மது அம்பட் சார். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் நான் வந்து வினி சொல்லும்போது நான் சொன்னேன், மது அம்பட் சாரா, அவர் இங்கே டைம் கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார், மது அம்பட் சார் ரொம்ப பழக்கம், என்னோட மலையாள படத்தில் ஃபஸ்ட்டு அவர் தான் பண்ணாருன்னாரு. அப்போ வந்து எந்தளவு மது அம்பட் சார் இஸ் வெரி சூஸி அபவுட் ஃபிலிம்ஸ். அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப சூஸியாக படங்கள் பண்ணுவார். அப்படி ஒரு படமாக ஜோரா கைத்தட்டுங்க படம் பண்ணது வந்து மது அம்பட் சார். யூ ஆர் ரியலி கிரேட். அண்ட் இன் திஸ் ஏஜ், after so many years, 50 years of achievement, you coming and being part of the promotion and supporting a film like this, hats off to you, sir. Hats off to you. God bless you with more health and more films for Indian cinema, for the pride of Indian cinema. Okay, we are really proud of you. And ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து என் நண்பர் ஸ்ரீதர், அப்புறம் வந்து டீனா மேம்லாம் சொன்னாங்க, நாங்கள் பாட்டில் அடித்தோம், யோகி பாபா சார் வந்து எதுவுமே பார்க்கல, எதுவுமே சொல்லனாரு. என் தலையில் அடிச்சிருந்தா பிரச்சனை இருக்கும், ஏன்னா மண்டையில் ஃபுல்லாக ரத்தம் வந்திருக்கும். அவர் தலையில் அடித்தா எங்கே வரும்? இவ்வளோ முடி இருக்குது, ஒன்றுமே ஆகாது. பாட்டில் தான் உடையவே தவிர அவர் மண்டையில் ஒன்றுமே அடிபடாது. அதனால் பாட்டில் அடிச்சா சும்மா சேஃப் தான். அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சிருக்காரு, அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அவர் தாங்குவாருமா, இங்கே அடித்தாலும் தாங்கு, அவ்வளோ நல்ல நண்பர். ஸோ ஸ்ரீதர் வந்து சொல்லும்போது, நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது என்கிட்ட சொன்னார், சார் நான் வந்து பயங்கரமான ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஸ்ரீதர், வெயிட்டிங் டு வாட்ச். இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஆன்டகனிஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா. வாழ்த்துக்கள், உன்னுடைய நடிப்பு கரியர் மிக பெருசாக வரணும். டீனா மேம், உங்களுடைய ரசிகர் நாங்கள்லாம். ஆக்ஷன் பேக்டு நீங்கள் இந்த படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணி நீங்கள் கலக்கிறீங்கன்னு பார்க்கணும். அறிவிப்பாலா, நல்லா பேசுகிறீங்கப்பா, ஒன்றும் பயம் இல்லை. உன்னை படத்தில் நிறைய இடத்துல நல்ல நல்ல விதமாக பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதுவும் யோகி பாபா சார் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னும் நல்லபடியாக நீங்கள் வரணும். வினீஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வினீஷ், உங்களுடைய தமிழ் வரவு, நீங்கள் ஜோரா கைத்தட்டுங்கன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்க. எங்கிட்ட ஒரு மாதமாக பேசிகிட்டே இருக்கீங்க, இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார், நாளைக்கு காமிக்கிறேன் சார், நாளைக்கு காமிக்கிறேன், நாளைக்கா, அப்புறம் நாளனி காமிக்கிறேன், அப்புறம் நாளனி காமிக்கிறேன் சொல்லிகிட்டே இருக்காரு, காமிக்கவே இல்லை. கடைசியில் நேற்று வந்துட்டு, சார் காமிக்கிறேன் சார், ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன் வாங்க சார்னாரு. எங்க ஒரு மாதமாக பேசிட்டே இருக்கீங்க படம் காமிக்கிறேன்னு, ஆனால் இப்போ வந்து ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களே என்ன? இல்லை சார், இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க சார், அப்புறம் படம் காமிக்கிறேன், எனக்கு போனஸ், நான் படம் ஈவெண்ட்டுக்கு வந்தால் படம் காமிக்கிறேன்னு. வந்தவரை யோகி பாபா சார் கேட்டார், சார் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களான்னாரு. இன்னும் காமிக்கல சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ வினீஷ், உங்களுடைய அந்த முயற்சி பிடிச்சிருக்கு. அன்பாக பேசி எல்லோரும் இது பண்ணுறது. இந்த படமும் அதே மாதிரி நீங்கள் எந்தளவு நல்ல என்டர்டெய்னிங்காக, எந்தளவு அன்பாக இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பார்த்துட்டு இருந்தால் நான் நிறைய பேசியிருக்கலாம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் பேச வேண்டியிருக்கு. கடைசியாக மட்டும் பேசல, முக்கியமாக பேசணுன்னா யோகி பாபா சாரை பற்றி பேசணும். நான் கலகலப்புலேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். கலகலப்பு, தியா வேலை செய்யணும், குமார், அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்துருக்கேன். அவருடைய வளர்ச்சி, அவருடைய சக்ஸஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய அந்த முயற்சி. இன்ஃபேக்ட்
பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங் அப்போ பார்த்துருக்கேன். அங்கே ஒரு காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்கில் பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சி சார் கொடுத்தாரு. அப்புறம் தீயாவால சேனகுமார் நாங்கள் வந்து இங்கே மயிலாப்பூரில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பில்டிங்கில் எல்லா அடிதடிகாலும் கூட ஒன்றா நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பார்க்கும்போது என்கிட்ட வந்து சார் நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தார். அப்போல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள், என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள். இப்போ சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அவருடைய காமெடி, அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இடத்துல சிரிக்க வச்சிருந்தார். அந்த படைப்பில் அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்குற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு. அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும், வாழ்த்தணும். அட் த சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, ப்ரொமோஷன் வரதுக்கு 7 lakhs கேட்குறாரு அப்படின்னு சில நண்பர்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷனில் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது, நான் ஷூட்டிங் போனேன் சார், அதுக்கு முன்னாடி எனக்கு 1 மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதை வந்து என்கிட்ட டைரக்டர் சொல்லும்போது நான் அப்போ வந்து கேட்டேன், எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க உங்களை பற்றி